முதல்வர் அந்த படிவத்தை வச்சுக்கிட்டு ஐயோ இதை பார்த்தாலே தலை சுற்றுதுன்னு வீடியோ போட்டார்ல, உங்களுக்கு ஏதாவது தலை சுற்றுச்சா? கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் பேர் இறந்தவர்கள் வாக்கு கட்டாயிருக்கும். மகளிர் உரிமை தொகை எப்படி வாங்கினாங்க? 1,25,00,000 பேர் எப்படி வாங்கினாங்க? எல்லாரும் அவங்களே கொடுப்பா ஃபார்மை கொன்றுவேன், எனக்கு நான் ஃபில் பண்ண தெரியாச்சு அப்படியே வாங்கினாங்க. யார்கிட்டையும் பழக மாட்டான், அங்கேயும் போய் ஃபார்ம் வாங்கிட மாட்டான், கம்முன்னு இருந்துருவான். அப்போ இவன் விடுபட்ட வாக்காளர் தானே, அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு போவான் ஓட்டு சீட்டை. ஓட்டு இல்லைப்பா அவனுக்கு, தோக்குதா ஓட்டர் அடிக்குது ஓட்டுக்குதா, இவ்வளோ நாள் வரை வாக்காளர் பட்டியல் போட்டான் ஓட்டுக்குதான்னு பார்த்தியா? பார்த்துருக்க மாட்டான். இப்போ 90 லட்சம் பேர் கிட்ட நீக்கிட்டாங்க இல்லையா, இதுக்கு பதிலடியா நமக்கு முதல்வர் அவர்களோ இல்ல ஏதாச்சும் வந்து பிரச்சனை அறிக்கையெல்லாம் விடுவாரு. டெத்துலாம் யாராவது போய் சொல்லுவானா? சினிமாவுக்கு வேணா டிக்கெட் எடுப்போம், எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா செத்துட்டாருன்னு நீக்குங்கன்னு எவனும் சொல்ல மாட்டான். நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப எஸ்ஐஆர் பண்ணி வந்து நிறைவடைஞ்சு அதோட முடிவுகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட மொத்தமா பார்த்தோன்னா ஒரு 90 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருந்து நீக்கப்பட்டிருக்கதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்கலாம் சார்? நம்ம எஸ்ஐஆர் வந்ததே அதுக்கு தான். என்னன்னா இவங்க சொல்ற மாதிரி ஐயோலாம் கிடையாது. பொதுவா தேர்தல் ஆணையம் ஆண்டுதோறும் 2 தடவை வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு கிடைச்ச தகவலில் யார் இருக்காங்க இல்லை இது, அப்புறம் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். டெத்துலாம் யாராவது போய் சொல்லுவானா? சினிமாவுக்கு வேணா டிக்கெட் எடுப்போம், எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா செத்துட்டாருன்னு இது நீக்குங்கன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஆனாலும் இது சில இடங்களில் கட்சிக்காரர்கள் இது பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாக்காளர் பட்டியல் வரும், அது பெரும்பாலும் இருக்காது. என்னுடைய 2002 நான் சேப்பாக்கம் தொகுதியில் போட்ட என்னுடைய இது ஓட்டு இப்போவும் இருக்குது. இப்போவும் எனக்கு அங்கே ஓட்டு இருக்குது. இப்போ டி நகரில் எனக்கு ஓட்டு இருக்குது. இதுதான் பழைய முறை. அப்போது கரெக்டான அக்யூரேட்டாக ஒரு இது எடுக்கணும்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு தடவை எடுப்பாங்க. கடைசியாக 2005 இந்த எஸ்ஐஆர் பண்ணாங்க. இப்போ 2025 20 வருஷம் கழிச்சு எஸ்ஐஆர் வருது. ஆனால் இல்லை பல சதிகள் இருக்குது. பாஜக வந்து அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஓட்டெல்லாம் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவர்ல இருந்து உங்களுக்கு ஓட்டு இருக்கா? இருக்கு. நாளைக்கு பார்த்துங்க ஓட்டு போயிடுச்சா இருக்காது. இதில் என்னன்னா நான் சொன்னேன்ல, தீவிர வாக்கு திருத்த பணின்றது என்னன்னா தேர்தல் ஆணையம் நேரடியாக களத்தில் இறங்குது. அங்கே இறங்குறது எப்படின்னா ஒரு 4 வகையான விஷயங்கள் மட்டும் அவங்க எடுக்கிறாங்க. ஒன்று, நீங்கள் உங்கள் பேரில் ஓட்டு இருக்கா, இப்போ இந்த பேர் அந்த பேரில் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை பரலோகம் தான் போயிட்டீங்களா. 2, இந்த அட்ரஸில் இருக்கீங்களா இல்லை ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா. 3, உங்களுடைய ஃபோன் நம்பர். 4, உங்கள் ஆதார் நம்பர். இவ்வளோதான் அதுக்கு தேவை. இதுக்கு முன்னாடி எங்க ஓட்டு போட்டோம் உங்க தாத்தா, அதெல்லாம் வந்து சும்மா ஒரு லுல்லாய், அது நீங்கள் நிரப்ப கூட தேவையில்லை. உங்கள் விஎல்ஓ சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் விடுங்க. ஃபோன் நம்பர் எழுதிட்டீங்களா, ஆதார் நம்பர் எழுதிட்டீங்களா, ஃபோட்டோ புதுசாக ஓட்டுனா ஓட்டிங்க, வேறு ஒன்றும் வேணாம், அப்பா பேர் இருந்தால் எழுதுங்க, ஓட்டுங்க எழுதுங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க, அதானே சொல்லியிருப்பாரு. வேறு ஏதாவது சொன்னாரா? நாங்களே தான் நாங்கள் ஃபில் பண்ணோம் வந்து, அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை கேட்குறவங்களும் அதான் சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணீங்க? நாங்கள் முன்னாடி எங்கேயாச்சும் ஓட்டு போட்டிருக்கீங்களா கேட்டிருப்பாங்க, அது ஆப்ஷனல் இருக்கிறது விட்டுருவோம். தாத்தா அப்பா அவங்க நேம் எல்லாமே இருக்கு, எங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, எந்த தொகுதி, அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ், ஃபோன் நம்பரு, அந்த மாதிரி நிறைய வந்துருந்துச்சு. ஓட்டர் ஐடி நம்பர். இதில் ஏதாவது சதி இருக்கா? முதல்வர் அந்த படிவத்தை வச்சுக்கிட்டு ஐயோ இதை பார்த்தாலே தலை சுற்றுதுன்னு வீடியோ போட்டார்ல, உங்களுக்கு ஏதாவது தலை சுத்துச்சா? பதட்டம் வந்து கிளப்புறாங்களே, இது வந்து நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா அவ்வளவு. நீங்களே சொல்லிட்டீங்களா கிளப்புறாங்களேன்னு. அங்க ஒருத்தர் ஓட்சோர்னு சுத்தினாரு, பாவம் இருந்தாலும் 75 சீட் வச்சிருந்தான் தேஜஸ்வி யாதவ், 25 சீட் ஆக்கி விட்டு வந்துட்டாப்ல. அவன் மண்ணின் மைந்தன் இருந்தாலும் நிதிஷ்குமார் அந்த மகளிர் சுயத்தில் பணம் கொடுக்கறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி அந்த கோரிக்கைகளை வச்சு போனாங்க. ஜனங்களுக்கும் பரவாயில்லப்பா, மதுவிலக்கு இருக்குது, சண்டை சச்சரவு இல்லை, முன்ன மாதிரி 6000 ரூபா கொடுத்தாங்க துப்பாக்கி வாங்கிடலாம் தெரியுமா, பொட்டிக்கரில் போய் வாங்கலாம் துப்பாக்கி, கள்ள துப்பாக்கி, அது எல்லாத்தையும் ஒழிச்சாப்புல. தேர்தல்னால அங்கே பூத் கேப்சர் தான், எதுவுமே இல்லாமல் அமைதியாக தேர்தல் நடந்தது. மகளிர் சுயதுக்குழுன்னு ஒன்று ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு, பெண்களுக்கு அதிக இதெல்லாம் பண்ணிட்டாரு. அப்போ அந்த மக்களுக்கு பரவாயில்லப்பா, நம்ம பெரியப்பா நிதிஷ்குமார் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு. இந்த சைடு தேஜஸ்வி யாதவ் அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை நல்லா இருக்கே, அவங்க 2 லட்சம் கொடுக்குறாங்களா, நாங்கள் 3 லட்சம் கொடுக்குறோம், அது மகளிர் சுய கடன் உதவி, இதுவும் நல்லா இருக்கே. ஓட்சோர்னு ஒருத்தர் வந்துட்டு டமால் போயிட்டார். எங்கப்பா ராகுல காணோம், அவர் லண்டன் போயிட்டாருங்க. என்னப்பா கூட்டணி வச்சுட்டு வரமாட்டேங்கிறீங்க அவளை. மறுபடியும் இவர் ஐயா வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை 3 லட்சம் நல்லா இருக்கே, ஓட்சோர் வந்துட்டு எங்கப்பா கனடா போயிட்டாருங்க. இதாங்க நடந்துச்சு. கேளுங்க, இது இப்படியே பண்ணாரா? ஜனங்களுக்கு ஓட்சோர் தேவையா?
சரி என்ன ஏன் ஓட் ஷோர், ஒரு வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்க, சரி இருக்கட்டும்பா, அவங்களை யார் நீக்கணும், தேர்தல் ஆணையம் தான் நீக்கணும். ஆமா, அதுக்கு தான்ப்பா எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஒரு ஆனா வீட்டில் அந்த தேர்தல் ஆணையத்தையே வந்து பாஜக கைக்குள்ள வச்சுட்டு தான் இயக்கிட்டு இருக்குன்றாங்களே, இது சாதகமா? நீங்க சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்தை வந்து ஒருத்தர் கைக்குள்ள வச்சுட்டு இயக்க முடியுமா? அது கஷ்டம், ம், சில விஷயங்கள்ல நடக்கும், அதை விட்டுருங்க. ம், இந்த எஸ்ஐஆர்ல ஒரு ஒரு வாக்காளர் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணதான் அந்த படிவம் கொடுத்து பண்றாங்க. இதுல எங்க பாஜக வருது, எங்க இது பண்றாங்க? இப்போ ஓகே, நம்ம எல்லாம் வந்து படிச்சிருக்கோம், பண்றோம், ஓகே, நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு பண்ணி தரோம். இப்போ அந்த காலத்து ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வாங்கணுமா, எங்க போய் கிடைக்கும், எதுவுமே தெரியாது. அப்ப அவங்க வீட்டுக்கு எங்க போய் கிடைக்குமா? ஆமா. அதுக்கு தானுங்க பிஎல்ஓ. ம், ஒரு பிஎல்ஓ ஒரு பாகத்துல ஒரு 60-70 வீடு இருக்கும், ம். ஒரு 600 இருந்து 900 வாக்குகள். ஒரு பிஎல்ஓ அவருக்கு 12,000 ரூபாய் சம்பளம், டபுள் மடங்கு ஆக்கி கொடுத்தாங்க. அவரு போய் அங்க பார்க்க வேண்டியது. இன்னும் கிராமத்துல இன்னும் ஈஸி, இங்கதான் உங்களெல்லாம் யாருன்னு தெரியாது, கிராமத்துல கட்சிக்காரனே பார்த்துக்குவோம். வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. இங்க வாப்பானாமா, ஏய் இந்த புடி 10, இந்த புடி ஓட்ட புடி, அவனை தான் பார்த்துக்கிட்டாங்க. ம், நிரப்புறது அவனே நிரப்பிட்டான், அவ்வளோதான். வேற என்ன? படிக்காதவங்க தானே ஆதார் கார்டு எப்படி வாங்கினாங்க எல்லாரும்? இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குல்ல, எப்படி படிக்காதவங்க எப்படிங்க வந்துச்சு ஆதார் கார்டு? ம், எல்லாமே வரும்போது அப்படி தான் சொல்லுவீங்க. கஷ்டம் கஷ்டம். இன்னைக்கு போயிட்டு எவ்வளோ 2 டீ 4 பிஸ்கட்டு ஒரு வடை எவ்வளோ? 27 ரூபா சார். 27 எப்படி வந்துச்சு? 2019 முன்னாடி இது இருந்துச்சா? 50 ரூபா 100 ரூபா யார்கிட்ட சில்லற இல்லை ஏன்பா, ஏன்டே 100 ரூபா தான் பாக்குது, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்கணும். 27 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன்யா, அதுக்கு நம்ம மாற்றி கொடுங்க. நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு ஜிபே, ஃபோன்பே பணம் கையில் இருக்கா? இல்ல. எப்படி மாறிச்சு இந்த மாற்றம்? எப்படி வந்துச்சு? எல்லா மாற்றங்களும் வரும்போது ஆய்வுன்னு குதிப்பாங்க, ஆனால் மக்கள் அதுக்கு போக போக அதுக்கு கரெக்டாக இதாகிடுவாங்க. ஆதார் கார்டு தான் அதுக்கு சிறந்த உதாரணம். அப்போ என்ன, இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறாங்க, அந்த டைம் கொடுக்குறாங்க, பிஎல்ஓஸ் கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட வர்றாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்குறாங்க, 2 டீட்டெயில் 3 டீட்டெயில் கேட்குறாங்க. வீட்டில் பிள்ளைங்களே இல்லையா, வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் பசங்களே படித்தவங்களே இருக்க மாட்டாங்க. சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ண தருது சார், இந்த இடத்துல ஃபேமிலி சார், இந்த கார்னர் போட்டு கொடுங்க பண்ண தருது, ரெட் பஸ் புக் பண்ண தருது, என்னைக்கோ ஒரு கோயில் திருவிழாவுக்கு ரயில்வே டிக்கெட்டு புக் பண்ண தருது, அதுலேயும் தட்கல் முறையிலலாம் புக் பண்ண தருது, 1500 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்க தருது. தேவைன்னு வந்தாலும் செய்வாங்க. இப்போ 90 லட்சம் பேர் கிட்ட நீக்கிருக்காங்க இல்லையா, இதுக்கு பதிலடியா நமக்கு முதல்வர் அவர்களோ இல்ல ஏதாச்சும் வந்து பிரச்சனை அறிக்கைலாம் விடுவாரு. இருங்க நான் சொல்லிடுறேன் 90 லட்சம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது இறந்து போனவர்கள் கடந்த 20 வருஷமா நீக்கப்படாமலாம் இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு சொல்றாரு, 11 வருஷமா எங்கள் பாட்டி செத்துட்டாங்க, ஆனால் இன்னைக்கும் ஓட்டு போட்டுனுக்குறாங்க அப்படின்னு. 11 வருஷமா இறந்து போனவங்களும் நீக்கல, அவரும் அக்கறை எடுக்கல. தேர்தல் ஆணையமும் அதுக்கான இது கிடையாது, சிஸ்டம் கிடையாது. இதான் எஸ்ஐஆர் தான் அது சிஸ்டம். அப்போ இந்த தடவை அவங்க படிவம் கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, உங்கள் தாத்தா பாட்டி இறந்துட்டாங்கல்ல, முன்னாடி ஓட்டு போட்டிருப்பாங்க 2005. இப்போ உங்கள் தாத்தா பாட்டியில் எல்லா படிவத்தையும் எடுத்திருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தாத்தா பாட்டி செத்துட்டாங்க, லேட் எள்ளு போட்டாங்க, இப்போ 2 ஓட்டு கட் ஆகுதா? இது மாதிரி கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் பேர் இறந்தவர்கள் வாக்கு கட்டாயிருக்கும். அப்புறம் ஷிஃப்ட்டு, இப்போ நான் சொன்னல சேப்பாக்கத்தில் எனக்கு ஓட்டு இருக்குது, இங்கேயும் ஓட்டு இருக்குது. சேப்பாக்கம் ஓட்டு நான் ஃபில் பண்ண மாட்டேன், டபுள் என்ட்ரியில் ஒன்று கட் ஆகிடுச்சா. இன்னொன்று போலி வாக்காளர் இருப்பாங்க, இஷ்டத்துக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க, அது எல்லாம் கட்டு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த எஸ்ஐஆரில் கட் ஆகிடும். சரிங்க, இப்போ உங்களையே திட்டமிட்டே கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களா ஏதோ சதி இதுன்னு கட் பண்ணிட்டாங்க, வரை வாக்காளர் பட்டியல் வருது. அதை கூட நீங்கள் கஷ்டப்பட்டு பார்க்க தேவையில்ல. நீங்கள் அந்த போய் மண்டல அலுவலகத்தில் அங்கே போய் அப்படியே இது இல்லை ஸ்கூல் ரிசல்ட் தேடுற மாதிரிலாம் தேட தேவையில்ல. நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேயே அந்த சைட்டில் போயிட்டு 2 இது ஆப்ஷன் தான். ஒன்று உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர், அது கூட நீங்கள் தேட தேவையில்ல. உங்களுக்கு படிவம் கொடுத்தாங்களே, அதில் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் யூஆர்டி ஏதோ ஒரு நம்பர் போட்டு ஒரு 10 டிஜிட் நம்பர், அதை இங்கே ஃபில் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த கேட்சான்னு ஒன்று இருக்கும், ASDFD ஏதாவது ஒன்று இருக்கும், அதை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு மற்ற இது மாதிரி ஏமாத்தாது. மற்ற இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி பண்ணிங்கன்னா மறுபடியும் ராங் அப்படின்னு வரும், காண்டாயிடும். டேய் கரெக்டாக தானே பண்ணோம், மறுபடியும் ஃபில் பண்ணால் மறுபடியும் ராங்னு வரும். அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டு, எந்த ஓட்டு சாவடி, எந்த இது, உங்கள் சீரியல் நம்பர் எல்லாம் வந்துடும். அப்படி வந்தால் எஸ்ஐஆரில் உங்கள் ஓட்டு பதிவாகி விட்டதுன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா கூட உங்களை கொண்டு போய் வெளிநாட்டிலாம் விட்டுற மாட்டான், அந்த பாலகிருஷ்ணன் சொல்கிற மாதிரிலாம். அப்படி வரலன்னா அதே ஆன்லைனில் ஃபார்ம் 6 போயிட்டு உங்கள் பேர் அட்ரஸ்ஸு மற்றெல்லாம் இது பண்ணிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் இருக்கும், ஆதாரை ஃபோட்டோ எடுத்து அதை அட்டாச் பண்ணிட்டு, ஃபோட்டோ கிட்ட உங்களது மாற்றணுன்னா புது ஃபோட்டோ வச்சு அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 15 நாளில் உங்கள் ஓட்டு வந்துடும்.
இப்ப வராதவங்களுக்குலாம் இதே மாதிரி போயிட்டு படிக்காதவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் போயிட்டு தெரிவிப்பாங்களா? அந்த வீட்ல இப்போ படிக்காதவங்க ரயில் டிக்கெட் புக் பண்ணா என்ன பண்ணுவாங்க? ரயில் முன்னாடி போய் விழுந்துருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? திருப்பி மகளிர் உரிமை தொகை எப்படி வாங்கினாங்க? 1,25,00,000 பேர் எப்படி வாங்கினாங்க? எல்லாரும் அவங்களே கொடுப்பா ஃபார்மை கொன்றுவேன், எனக்கு நான் ஃபில் பண்ண தெரியாதுச்சா அப்படியே வாங்கினாங்க. யாரோ ஒருத்தர் தானே ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இது கூட நான் செய்ய மாட்டேன்னா வீட்டில் உட்காந்துருக்குங்க, அவ்வளோதான். இது மாதிரி விடுபட்டவங்க தான் அந்த 90 லட்சம் பேர். இது மாதிரி விடுபட்டவங்க இல்லைங்க, செத்து போனவங்க அட்ரஸ். அப்புறம் இது மாதிரினா அப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாமனா இல்ல இடம்பெயர்ந்தவங்க ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாமையும் சில பேர் விடுபட்டிருப்பாங்க, ஒரு 4-5 லட்சம் பேர். அவங்களுக்கு தான் நான் அந்த ஃபார்ம் 6 சொல்றேன். விடுபட்டவங்க நீ இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. என்னை தேடி வரலையா ஃபார்மே, இவர் வீடு மாதிரி வந்துருப்பாரு, அவன் அங்கே தேடிட்டு விட்டுருப்பான். கட்சிக்காரனும் இவன் பழக்கம் இல்லாமல் இருப்பான். வேலைக்கு போவான், வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு போவான், வேலைக்கு வருவான், அவ்வளோதான். அதனால இவன் யார்கிட்டையும் பழக மாட்டான், அங்கேயும் போய் ஃபார்ம் வாங்கிட மாட்டான், கம்முன்னு இருந்துருவான். அப்போ இவன் விடுபட்ட வாக்காளர் தானே, அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு போவான் ஓட்டு சீட்டை. ஓட்டு இல்லைப்பா அவனுக்கு, தோக்குதா ஓட்டர் அடிக்குது, ஓட்டர் அடிக்குது, ஓட்டுக்குதா, இவ்வளோ நாள் வரை வாக்காளர் பட்டியல் போட்டான், ஓட்டுக்குதான்னு பார்த்தியா, பார்த்துருக்க மாட்டான். அவங்க மறுபடியும் அவங்க கூட ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கலாம், கொடுத்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க, டீ சாப்பிட்டு துட்டு கொடுக்குற மாதிரி தான். ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.